ஹாய், வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். ரொம்ப நன்றி. நம்மளுடைய மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங் நம்ம பண்ணும்போது நமக்கு ட்ரெண்டிங் அந்த அந்த அதாவது ட்ரெண்டிங்கான மார்க்கெட், அப்புறம் மார்க்கெட்டோட ட்ரெண்டு, அதாவது டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஒரு 80லேருந்து ஒரு 70 to 80% நம்ம அதை ப்ரிடிக்ட் பண்ணிட்டோம்னாலே, ஸோ அந்த ட்ரேடிங் நமக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஓகேவா? ஸோ இது தெரியாமல் நம்ம ட்ரெண்டே தெரியாமல் எது நம்ம பை பண்ணுறது, காலை பை பண்ணுறதா, புட்டை பை பண்ணுறதா அப்படிங்கிற ஒரு குழப்பம் நமக்கு இருக்கும். ஸோ அது நிறையா ட்ரேடு நமக்கு ஃபெயிலியர் ஆகும். ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற சில இண்டிகேட்டர்ஸ், நான் பர்சனலாக சில இண்டிகேட்டர் வச்சுட்டு அது ஒரு ட்ரெண்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஓரளவு நமக்கு அதை தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அந்த இதில் உண்டு. ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ நம்மளுடைய யூடியூப்பில் நம்மளை ஃபாலோ பண்ணக்கூடிய நம்மளுடைய யூடியூப் நண்பர்கள் நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கும் இது உபயோகப்படும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இதில் நம்ம பார்க்கக்கூடிய 2 இண்டிகேட்டர். ஸோ இந்த 2 இண்டிகேட்டர் என்ன, ஸோ இதோட செட்டிங்ஸ் எப்படி பண்ணணும், இதை நம்ம எப்படி பார்த்து கன்ஃபர்மேஷன் பண்ணி அந்த ட்ரெண்டை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத முழுமையாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா? ஓகே. ஸோ நான் ஒரு ஆத்தரைஸ்டு செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. முழுக்க இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் தான். ஓகேவா? ஸோ இதில் சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் கண்டிப்பாக நீங்கள் தயவு செய்து ஒரு அட்வைஸாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் மார்க்கெட்டை நீங்கள் ஓனாக அனலைஸ் பண்ணிவிட்டு கற்றுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு மார்க்கெட்டை புரியும். நீங்கள் எடுக்கக்கூடிய ட்ரேடு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை. ஸோ ஒரு நீங்கள் ஒரு இடத்துல என்ட்ரி எடுத்துட்டீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை அப்புறம் தான் வரும். ஸோ அதனால் நீங்கள் மார்க்கெட் ஓனாக அனலைஸ் பண்ணுங்கள். யார்ட்டையும் கால்ஸ் வாங்காதீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் வீடியோ பார்த்துட்டு உடனே நீங்கள் அது ஒரு ஓகே அப்படின்னு சொல்லி நம்ப வேண்டாம். ஓகேவா? நீங்கள் மார்க்கெட் நாங்கள் சொல்கிற விஷயம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. நான் கற்றுக்கிட்ட விஷயத்தை இதில் நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எப்படிங்கிறத நீங்கள் லைவாக மார்க்கெட் பாருங்கள், இல்லைனா பேக் டெஸ்ட் எடுத்து பாருங்கள். ஓகே, தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த 2 இண்டிகேட்டர் எப்படி நமக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு மேக்டின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களே சார், எம்ஏசிடி. அந்த எம்ஏசிடியை பேஸ் பண்ணி இது நமக்கு சிக்னல் கொடுக்கும். ஸோ எம்ஏசிடி நமக்கு இதில் இருக்கா சிக்னல், அதாவது எம்ஏசிடி கிராஸ் ஆச்சு அப்படின்னா அது செல் சிக்னல், பை சிக்னல் நமக்கு கொடுக்கும். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நிறைய இடங்களில் இது ஒரு செல், பை அப்படின்னு மாறி கொடுத்துருக்கும். ஓகேவா? இது எல்லாமே நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம கொடுக்குற பை செல்லை நம்ம எடுத்துக்கிறத விட இதுக்கு கூட இன்னொரு இண்டிகேட்டர் நான் கொடுத்துருக்குறேன். ஸோ அது என்எஸ்டி ட்ரெண்ட் ஃபைண்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இது ஒரு ட்ரெண்டை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான 99 அதாவது பர்சன்டேஜ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா என்ட்ரி எடுக்கலாம். இது கூட நம்ம நான் கொடுத்துருக்கக்கூடிய சில லெவல்ஸ் நான் கொடுக்கேன் இல்லையா? டெய்லி நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஆப்ஷனுடைய கால்குலேஷன், ஆப்ஷனுடைய மேத்ஸ் கால்குலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி வீடியோ போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அந்த லெவலெல்லாம் வச்சு நீங்கள் இண்டெக்ஸில் அதை பேஸ் பண்ணி இண்டெக்ஸில் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குறேன். அதே மாதிரி ஆப்ஷனுடைய ப்ரீமியமுக்கு நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குறோம். ஸோ அதெல்லாம் வச்சுட்டு நீங்கள் இந்த ட்ரெண்டை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ட்ரேட் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ நம்ம ரொம்ப இதை பற்றி நம்ம இது பண்ண வேண்டாம். அந்த இண்டிகேட்டர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக பார்த்துடலாம். இந்த 2 இண்டிகேட்டருமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்கை நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த இண்டிகேட்டரை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு இண்டிகேட்டர் நம்ம செட்டிங்ஸ் நம்ம பண்ணணும் இல்லையா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே. ஸோ இது இஎம்ஏ, வைவாப், எம்ஏசிடி. அதாவது என்னென்னா இந்த வைவாப் அப்புறம் மேக்டி. ஸோ இதை வச்சு இது நமக்கு ஒரு செல் சிக்னல் கிராஸ் ஓவர் ஆகும்போது செல் சிக்னல் நமக்கு கொடுக்கும், பை சிக்னல் கொடுக்கும். ஓகேவா? இதில் இருக்கக்கூடிய இந்த செட்டிங்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே நம்ம ஸ்டைலில் ஃபஸ்ட்டு 10 இஎம்ஏ அது மட்டும் டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து இருக்கக்கூடிய 20 இஎம்ஏ, 50 இஎம்ஏ, 200 இஎம்ஏ எல்லாமே அன்டிக் பண்ணிக்கோங்க. வைவாப் டிக் பண்ணிக்கோங்க. இந்த பை செல் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை எடுத்துருங்க. மேக்டி புல்லிஸ் கிராஸ், ஸோ மேக்டி புல்லிஸ் கிராஸ் பியரிஸ் அப்படின்னு இருக்கும். இதை மட்டும் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாமே டிக் பண்ணிக்கோங்க.
லேபிள் வேணும்னா லேபிளை நீங்கள் எடுத்துக்கலாம். நான் லேபிள் வந்து எடுத்து வச்சுருக்கேன், இந்த ப்ரைஸ் லேபிள். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இதில் செட்டிங்ஸ். இன்புட்டில் எதுவுமே வேண்டாம். ஸோ அது டெய்லில் இருக்கும். ஏடிஆர் டைம் ஃப்ரேம் வந்து டெய்லில் இருக்கும். அப்புறம் வந்து இப்போ இது வந்து பீரியட் வந்து 14 தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் செட்டிங்ஸ். ஸ்டைலில் தான் நீங்கள் வந்து இதில் பண்ண வேண்டியிருக்கும். இது வந்து இஎம்ஐ வைவாப் மேக்டி, ஸோ ஏடிஆர் இதை வச்சு தான் நமக்கு வந்து இந்த சிக்னலில் வந்து நமக்கு வந்து கொடுக்கும், சிக்னல் மேக் பண்ணோம். ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து மூவிங் ஆவரேஜ், ஸோ 10 மூவிங் ஆவரேஜ், அப்புறம் 20 மூவிங் ஆவரேஜ்லாம் இருக்கும். நம்ம வந்து யூஸ் பண்ணுறது 10 மூவிங் ஆவரேஜ் மட்டும் யூஸ் பண்ணால் போதும். மற்ற மூவிங் ஆவரேஜ் எடுத்துருங்க. வைவாப் மட்டும் அதில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ வைவாப்பை இது பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து பைசல் சிக்னலை திருப்பி எடுத்து விட்ருங்க. மேக்டி புல்லிஸ் கிராஸ் இருக்கு இல்லையா? ஸோ மேக்டி புல்லிஸ் கிராஸும் பேரிஸ் கிராஸ், இந்த ரெண்டு மட்டுமே வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஓகே. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு இண்டிகேட்டருக்கான செட்டிங்ஸ் முடிஞ்சிச்சு. ஓகே. செகண்ட் இண்டிகேட்டர், ஸோ இதை நம்ம வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இண்டிகேட்டர் நம்ம வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் செகண்ட் இண்டிகேட்டர் பார்க்கலாம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு இண்டிகேட்டர் இதுதான். ஸோ இது என்ன நடந்துருக்கு பாருங்கள். நமக்கு வந்து ஒவ்வொரு கிராஸோ இந்த ப்ளூ கலர் லைன் வந்து பார்த்திங்கன்னா இந்த இருக்கு இல்லையா, இந்த ஃபஸ்ட்டு இந்த சிங்கிள் ஒரு லைட் ப்ளூ, அதாவது லைட்னா அந்த லைன் வந்து ரொம்ப இது இல்லாமல் இருக்கும். இந்த பொடிசாக இருக்கக்கூடிய இந்த ப்ளூ இருக்கு இல்லையா, இந்த ப்ளூ வந்து 10 மூவிங் ஆவரேஜ். ஸோ 10 மூவிங் ஆவரேஜ். இந்த இது வந்து இது வைவாப், இந்த ப்ளூ கலர் லைன் வந்து கொஞ்சம் நல்லா பருசாக கொடுத்துருக்காரு. அது வந்து நல்லா ஒரு டெப்த்தாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக. ஓகே. ஸோ இது வந்து நமக்கு வந்து இது வைவாப். அப்போ நமக்கு வந்து சிக்னல், நம்ம எந்த சிக்னலை வந்து இது செல் சிக்னலாக எடுத்துக்கணும், எதை வந்து பை சிக்னலாக எடுத்துக்கணும் அப்படின்னா ரெண்டு உதாரணம் இங்கே நான் காமிக்கிறேன் உங்களுக்குன்னா. ஓகேவா? ஸோ இங்கே இருக்கக்கூடிய இது வந்து கரெக்டாக பாருங்கள். இந்த 10 மூவிங் ஆவரேஜ் மேலே கிராஸ் பண்ணுது. அந்த சேம் டைமில் வைவாப் நமக்கு வந்து மேலே வந்து ப்ரைஸ் வந்து வைவாப்புக்கு மேலே இருக்குது. ஸோ ப்ளூ கலர் லைன். ஓகேவா? ஸோ இங்கே இந்த மாதிரி ஒரு என்ட்ரி நம்ம எடுத்தோம்னா கண்டிப்பாக வந்து ஒரு 5 to 10 பாயிண்ட் வந்து நம்மளால் வந்து கண்டிப்பாக கேப்சர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்கள், இங்கே ஒரு செல் சிக்னல் கொடுத்துருக்கு. இந்த செல் சிக்னல் நம்ம எடுத்துக்கிற வேண்டாம். ஏன்னா இது வைவாப்புக்கு மேலே இருக்குது, ஆனால் 10 மூவிங் ஆவரேஜ் அதுக்கு மேலே இருக்குது. 10 மூவிங் ஆவரேஜ் எப்போ வைவாப்பை கிராஸ் பண்ணி கீழே வருதுன்னு பாருங்கள். ஓகேவா? ஸோ வைவாப்போட லைன் இங்கே இருக்குது. ஸோ வைவாப்பை கிராஸ் பண்ணி விவாப் கிராஸ் பண்ணி நமக்கு வந்து 10 மூவிங் ஆவரேஜ் விவாப் கிராஸ் பண்ணும்போது அந்த மூவிங் ஆவரேஜ் 10 மூவிங் ஆவரேஜும் கிராஸ் பண்ணணும். அப்போது ஒரு சிக்னல் கொடுக்கு, நமக்கு செல் சிக்னல் கொடுக்கு. அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இங்கே வந்து இது வந்துடுது. ஓகேவா? ஸோ இதுக்கு இன்னும் நம்ம வந்து அந்த இண்டிகேட்டர் போடும்போது இன்னும் நமக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக அதை பற்றின கிளியரன்ஸ் நமக்கு கிடைக்கும், ஃபில்ட்ரு பண்ணி நமக்கு கொடுக்கும். ஸோ அந்த இண்டிகேட்டர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பார்த்துக்கலாம். இது ட்ரெண்ட் ஃபைண்டர். ஸோ இப்படி வந்து இது வந்து சிக்னல் எந்த இடத்துல இதை வச்சு கொடுக்கணும்னு பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஒரு ட்ரெண்டை வந்து ஃபைன் பண்ணுறதுக்கான ஒரு இண்டிகேட்டர். ஓகேவா? சரி. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் செட்டிங்ஸ் முதல்ல பார்த்துருவோம். ஓகே. ஸோ இதில் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து இந்த ப்ரைஸ் லேபிள் இருக்கு இல்லையா, இந்த லேபிள் ப்ரைஸ் ஸ்கேல் இருக்கும், அதை மட்டும் நான் எடுத்து விட்ருங்க. மற்ற எல்லாமே நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? லைன் 1 லைன் 2 எல்லாமே இருக்கட்டும். ஓகே, அவ்வளோதான். இதில் வேறு எதுவும் நமக்கு செட்டிங்ஸ் இருக்குது, அது ஒன்று மட்டும் தான் நம்ம. ஓகே. இதை நம்ம எப்படி பார்க்கணும்னா ட்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து நமக்கு வந்து ஒரு 100 மூவிங் ஆவரேஜ். ஸோ இப்போ ரெண்டாவது போட்ட ஒரு இண்டிகேட்டர் இருக்கு இல்லையா, அந்த என்எஸ்டி இண்டிகேட்டர், அதில் உள்ள 100 மூவிங் ஆவரேஜ். இங்கே நமக்கு கன்ஃபர்மேஷன் எப்படி பண்ணோம்னா இங்கே இருக்கிற அந்த லைன் எல்லாமே அந்த இதில் இருக்கக்கூடிய லைன் ஒரு 9 லைன் வரும். அந்த ட்ரெண்ட் ஃபைண்டரில் வந்து ஒரு 9 லைன் வரும். இந்த 9 லைனுமே ரெட்டாக இருக்கும். நல்லா பாருங்கள், அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த இடத்துல ஒரு நேரோவாக வந்து கிராஸ் ஓவர் கொடுக்கும். அந்த டைமில் இங்கே நமக்கு வந்து வைவாப் ப்ளஸ் வந்து மேலே இருக்கக்கூடிய அந்த 20 மூவிங் 100 மூவிங் ஆவரேஜோட லைன் இருக்கு இல்லையா, அந்த 100 மூவிங்கோட லைன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ரெட்டிஸ் ஆயிரும். ஓகே. ஸோ ரெட் ஆயிரும். இந்த ரெட் ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ ட்ரெண்டு வந்து இங்கே இந்த ட்ரெண்ட் ஃபைண்டர் இருக்கு இல்லையா, ட்ரெண்ட் ஃபைண்டரும் நமக்கு வந்து சிக்னல் பார்த்தீங்க அப்படின்னா ரெட் ஆயிரும். அது வைவாப் கிராஸ் பண்ணும்.
அதே மாதிரி வந்து இந்த 100 மூவிங் ஆவரேஜ். ஸோ இந்த 100 மூவிங் ஆவரேஜும் நமக்கு வந்து ரெட் ஆயிரும். ஸோ ரெட் ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ ட்ரெண்ட் வந்து டவுன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அர்த்தம். ஸோ அங்கே நமக்கு ஒரு சிக்னல் கொடுக்கும். மேக்டி ஒரு செல் சிக்னல் கொடுக்கும் பார்த்தீங்களா, மேக்டி. ஸோ எம்ஏசிடியை வச்சு அது எம்ஏசிடி கிராஸ் வந்து நடக்கும்போது ஒரு செல் சிக்னல் பை சிக்னல் கொடுக்கும். ஸோ இங்கே நமக்கு வந்து இது எல்லாமே இந்த 2 இண்டிகேட்டருமே நமக்கு வந்து செல்லிங் கொடுக்கு. இந்த செல்லிங் நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்த செல்லிங் வந்து நம்ம எடுத்துக்கூடாதுன்னு சொன்ன காரணம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ உங்களுக்கு இதில் ஃபில்ட்ரு பண்ணி நமக்கு கிடச்சிருக்கா. ஸோ இங்கே லைன் எல்லாமே ப்ளூவாக இருக்குது, சாரி க்ரீனாக இருக்குது. ஸோ ட்ரெண்ட் ஃபைண்டர் வந்து நமக்கு வந்து டவுன் ட்ரெண்ட் சொல்லலை, ஆனால் மேக்டி வந்து டவுன் சொல்லுது. ஆனால் அந்த டவுனை நம்ம எடுத்துக்கக்கூடாது. அடுத்த சிக்னல் நமக்கு கொடுக்க பாருங்கள். இங்கே எல்லாமே நமக்கு வந்து இதாகிடுச்சு. இது வந்து 200 மூவிங், அந்த 100 மூவிங் ஆவரேஜை கிராஸ் பண்ணி கீழே வருது. 100 மூவிங் ஆவரேஜ் கீழே கேண்டில் க்ளோசிங் கொடுக்கு. இங்கே இருக்கக்கூடிய இந்த லைன், அந்த ட்ரெண்ட் ஃபைண்டரோட லைன் ஃபுல்லாகவே ரெட்டாக மாறுது. ஓகேவா. ஸோ இதை நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் நமக்கு வந்து செல் சிக்னல் கொடுக்கல. ஸோ இங்கே வந்து இந்த லைன், அதாவது ட்ரெண்ட் ஃபைண்டர் வந்து நமக்கு வந்து ட்ரெண்டை வந்து காலையிலே வந்து நமக்கு சொல்லியிருக்கு. ஸோ வந்து டவுன் அப்படின்னு சொல்லி, டவுன்னா ஒரு கொஞ்சம் ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக மார்க்கெட் கீழே வரலாம், டவுனாக கூட ஆகலாம். ஸோ ஓகேவா. இது வந்து ஒரு ஆப்ஷனுடைய பையர் அப்படிங்கும்போது நமக்கு வந்து இந்த ட்ரெண்டை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுட்டு அது கூட ட்ராவல் பண்ணோன்னா நமக்கு வந்து ஈஸியாக வந்து நம்மளால் வந்து ஒரு ப்ராஃபிட் வந்து எடுக்கிறதுக்கு இன்னும் நமக்கு வந்து அதிகமான வாய்ப்புகள் உண்டு. வின்னிங், அதாவது நம்மளுடைய சக்ஸஸ், ட்ரேடிங் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. ஓகேவா. ஸோ இங்கே நமக்கு எல்லாமே இப்போ இந்த மாதிரி இடங்கள்ல நம்ம இந்த மாதிரி இடங்கள்லாம் நம்ம எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், சக்ஸஸ் பண்ணலாம். செல் எடுத்தோன்னா, ஸோ பை எடுத்தோன்னா நம்ம எடுக்கக்கூடாது. ஏன்னா மார்க்கெட் பெரிய அளவில் மூவ் ஆகாது. ஏன்னா இங்கே ஃபுல்லாகவே ட்ரெண்டே வந்து டவுனில் இருக்குது. 200 மூவிங் ஆவரேஜ், வைவாப், விவாப் எல்லாத்துக்குமே கீழே இருக்குது. விவாப்க்கு கீழே இருக்குது 200 மூவிங், சாரி 100 மூவிங் ஆவரேஜ். இங்கே இருக்கக்கூடிய இந்த ட்ரெண்ட் ஃபைண்டர்ஸ் எல்லாமே நமக்கு பார்த்திங்க அப்படின்னா ரெட்டில் இருக்குது. அப்போ ட்ரெண்டை வந்து டோட்டலாக வந்து நமக்கு வந்து டவுன் ட்ரெண்டில் காமிக்கி, இந்த 10 மூவிங் ஆவரேஜுக்கு பார்த்திங்களா, 10 மூவிங் ஆவரேஜுக்கு பிலோ, அதாவது அதில் அந்த 10 மூவிங் ஆவரேஜுக்கு கீழே தான் வந்து நமக்கு வந்து கேண்டில் எல்லாமே கேண்டில் ட்ராவல் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நேரங்களில் பை சிக்னல் கொடுத்தா எடுக்கக்கூடாது. மேக்டி கிராஸ் ஓவர் கொடுத்துருக்கு, ஆனால் பை சிக்னல் எடுக்கக்கூடாது. நம்ம எப்போ பை சிக்னல் எடுக்கணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சார் இது கூட நம்ம வந்து ஸோ இந்த மாதிரி இடங்களில் நம்ம எடுத்தால் கொஞ்சம் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு உண்டு. ஓகேவா. ஸோ இங்கே இருக்கக்கூடிய லைன் பார்த்தீங்கன்னா இது வந்து 100 மூவிங் ஆவரேஜ் க்ரீனாக இருக்குது. 100 மூவிங் ஆவரேஜ் க்ரீனாக இருக்குது. இங்கே மேக்டி நமக்கு ஒரு பை சிக்னல் கொடுக்கு. இங்கே இருக்கக்கூடிய லைன் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஓரளவு க்ரீன். ஸோ அது நம்ம எடுத்தோன்னா கண்டிப்பாக வந்து ஒரு காஸ்ட்டு கூட நம்ம வந்து வெளியே வரலாம். ஓகேவா. பெரிய அளவில் நமக்கு லாஸ் ஆக போகிறதில்ல. ஸோ இந்த மாதிரி ட்ரெண்டை வந்து ஃபைன் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்ல ஒரு இண்டிகேட்டர். ஸோ இந்த இண்டிகேட்டர் நமக்கு வந்து இன்னும் நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும் அப்படின்னா விவாப் மேலே இருக்கணும் ப்ரைஸ். ஓகேவா. ஸோ விவாப் மேலே இருக்கணும், எல்லாமே நமக்கு இருக்கணும். அது இந்த மாதிரி லைன் உங்களுக்கு நான் காமிக்கிறேன், ப்ரீவியஸ்லி இருக்கும். ஓகே. ஸோ இங்கே ப்ரைஸ் பாருங்கள். இது காலையில் இன்னைக்கு நெட் ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன். சரி. ஸோ இந்த மாதிரி இடங்கள், அதாவது என்னென்னா இப்போ இங்கே நமக்கு பாருங்கள், இங்கே எல்லாமே வந்து நம்ம ட்ரெண்டோட அந்த ட்ரெண்ட் ஃபைண்டர் இருக்கு இல்லையா. ஸோ அது எல்லாமே நமக்கு வந்து ட்ரெண்ட் ஃபைண்டர் எல்லாமே நமக்கு வந்து க்ரீனில் இருக்குது. கீழே இருக்கக்கூடிய இந்த 100 மூவிங் ஆவரேஜ் அதுவும் நமக்கு வந்து பை ட்ரெண்டில் இருக்குது. ஸோ கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ளூ கலர் லைன், அதாவது என்னென்னா ஸோ இந்த ப்ளூ கலர் லைன் அதுக்கு மேலே ட்ராவல் ஆகுது 10 மூவிங் ஆவரேஜுக்கு மேலே.
ஸோ விவாப் மட்டும் நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு அந்த ட்ரேடை வந்து நம்ம எடுக்கலாம். ஏன்னா ட்ரெண்டு வந்து அப் ட்ரெண்டு அப்படிங்கிறத நமக்கு வந்து ட்ரெண்ட் ஃபைண்டர் வந்து நமக்கு காலையிலே நமக்கு வந்து கொடுக்குது. அப்போ விவாப் மேலே ப்ரைஸ் வந்து ட்ராவல் ஆகுது 10 மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருக்குது அப்படின்னா, ஸோ ஒரு ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் அந்த ட்ரெயிலிங் பண்ணி நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணி கொண்டு போய் ஒரு ப்ராஃபிட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது வந்து முழுக்க முழுக்க ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ஓகே. ஸோ நீங்கள் பேக் டெஸ்ட் எடுத்து பாருங்கள். நான் இந்த வீடியோ வந்து இன்னும் கொஞ்சம் நிறையா லென்த்து போயிடும். ஏன்னா வீடியோ வந்து நான் வந்து இன்னும் பேக் டெஸ்ட் எடுத்து நிறைய காமிச்சேன்னா. ஓகேவா? சரி, இப்போ நிறையா டைம் இழுக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து லைவ் மார்க்கெட் பாருங்கள். ஸோ இதுதான் செட்டிங்ஸு. இந்த செட்டிங்ஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க. செட்டிங்ஸ் அப்போ கரெக்டாக இதே மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து பாருங்கள். நான் பார்த்துருக்கிறது ஒரு மாதிரி இருக்கலாம். ஸோ நீங்கள் இந்த இண்டிகேட்டர் வச்சுட்டு நீங்கள் என்ன மாதிரி பார்த்துருக்கீங்க, ஸோ இதை விட அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பார்வை இருக்கும் இல்லையா? ஸோ ஒரே இண்டிகேட்டர் ஒரே மார்க்கெட் தான். ஒவ்வொருத்தருடைய பார்வைகள் வேறு வேறு மாதிரி இருக்கும். நான் இந்த மாதிரி பார்த்துருக்கேன். நீங்கள் என்னப்பா இந்த மாதிரி இதை வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க, இதில் வேறு மாதிரி என்ன நீங்கள் கற்றுருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.